ஏய் வா செல்லம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாரு. சொல்லு ருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன ருக்கு தயங்குற? நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன்டா. நல்ல விஷயம் தானே ருக்கு. நீ பாஸ் ஆகி நம்ம ஊருக்கு கலெக்டரா வரணும்டி. அட பண்ணாட, அது ஐஏஎஸ் எக்ஸாம்டா. சொல்லு ருக்கு. ஃபுல்லா ஓ நினப்பாவே இருக்குதுடா. இருக்காதா பின்ன? நீ அஞ்சலடி. படிக்கவே முடியலடா என்னால. இங்க பாரு ருக்கு. நீ முதல்ல கலெக்டர் ஆகணும். அது வரைக்கும் நான் பின்னாடி வர மாட்டேன். நீ என்ன மறந்துரு. அப்படி சொல்லாத பாரு, எனக்கு கஷ்டமா இருக்கும்டா. கஷ்டமா இருந்தாலும் ஒரு நல்லது தாண்டி சொல்றேன். இருந்தாலும் பேச்சுக்கு கூட உன்னை மறக்கணும்னு சொல்லாதடா. அது மட்டும் என்னால முடியாது. புரிஞ்சுக்க இருக்கு. நீ கலெக்டர் ஆன அப்புறம் தான் நம்ம கல்யாணம். போதுமா? நீ என்ன இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிய பாரு. ஐ அம் வெரி லக்கிடா. டேய், என்னடா அது? அது ஒடுல ருக்மணி ஏர்பாட்ஸ். ஆமா அது என்னது நீ கையில? கோயிலுக்கு போய் நம்ம லவ் ஸ்ட்ராங் ஆகணும்னு பூஜை பண்ணண்டா. உனக்காக தான்டா விபூதி எடுத்துட்டு வந்தேன். ஓ கையாலே வச்சோட ருக்மணி. சரிடா, நான் வரேன். டேய் மச்சான், என்னடா வாழ ஜெராக்ஸ் கடை பாஸ்கர் கூட பைக்கில் போயிட்டு இருக்கா? கம்பி மத்தாப்பு யாரா நீ வந்து ஏன் சரக்கு எடுக்கிற? ஓ சாரிண்ணா, யாரோ குடிச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். யாரா நீ? முதல்ல உனக்கு சரக்கு எடுக்கிற வயசு வந்துருச்சாடா? இல்லண்ணா, டியூஷன் முடிஞ்சு இப்படி வருவேன். எவனாவது சரக்கு மிச்சம் வச்சுட்டு போயிருந்தா எடுத்து குடிச்சிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவேண்ணா. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை வாழ்க்கை பார்த்ததே இல்லடா. ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் அவள மறக்கதான். எவ்வளடா? ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சோமு. டோரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டோரா. சொல்லு சோமு. ஐ லவ் யூ டோரா. சோமு, நான் உன்னை என் ஃப்ரெண்டா தாண்டா பாக்குறேன். ஆனா நான் ஒன்னும் அப்படி பார்க்கலையா டோரா. சோமு, என்னை கரெக்டா பாக்குறதுக்கு ஏதாவது கண்ணாடி என் பேக் பேக்ல இருக்கான்னு சொல்றீங்களா? கண்ணாடிலாம் இல்ல டோரா, இந்த மாஸ்க் மட்டும் தான் இருக்குது. இத போட்டுக்க சொல்லு. கரெக்டா இருக்குதுல டோரா? பக்காவா இருக்கு புஜ்ஜி. உனக்கு தான் இது பொருத்தமா இருக்கு சோமு. நான் வரேன். டேய் மச்சான், என்னடா இதெல்லாம்? இப்பதான்டா கரெக்டா இருக்கேன். அட்டோரி, என்னடா? பின்ன என்னடா, அவ தான் உன்னை வேணாம் வேணான்னு விலகி பாறான்ல. அவ பின்னாடியா போயிட்டு இருக்கேன். சோறு திங்கிறியா இல்ல வேற எதுவும் திங்கிறியாடா? சுகர் இருக்கனால டாக்டர் சோறு தின்னக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா. 3 நேரமும் ஓட்ஸ் தான் சாப்பிட்றேன். என் லவ் ஸ்டோரியை கேட்டு நீங்களே ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா ப்ரோ? நீ பண்ண ஒன் சைடு லவ்க்கு நான் ஃபீல் வேற பண்ணுமாடா. டேய் மச்சான், உனக்கு ஏன்டா அவனை பிடிச்சிருக்கு? தெரியலையடா. டேய் சும்மா சொல்றா. இந்த யூனிவர்ஸ் தாண்டா அவளை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. செருப்பாலேயே அடிப்பேன். அவகிட்ட இறக்குற மாதிரி என்கிட்ட இறக்காத. உண்மையை சொல்லு. அவைய பக்கத்துல இருக்கான்னு தெரியும் போது ஹாப்பியா ஃபீல் பண்ணடா. மனசார சிரிச்சேன்டா மச்சான். ஏன்டா நல்லா காமெடி பண்ணுவாளா? இப்போ என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாடா. ஏன்டா வேலை கிடைச்சிச்சின்னு சென்னை பெங்களூர் எங்கேயாவது போயிட்டாளா? நான் என்ன பிடிக்கலன்னு போயிட்டாடா. அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு போயிட்டால. அப்புறம்டா இங்கேருந்து நான் ஆட்டிக்கு இருக்கேன். போய் வேலையை பாரு. என் லவ் எப்படியா சேர்த்து விட ஏகே. லவ்ல பிரச்சனைனா சேர்த்து வைக்கலாம். லவ் பண்றவள பிரச்சனைனா நான் என்னடா பண்றது? அவ அப்படிதான்டா லைட்டா. சாரு, என்னால முடியாது. அப்படிலாம் சொல்லாதடா. கப்பல் மூழ்கி சாக இருந்த ஜாக்கி ரோஸையும் காப்பாத்திட்டு கல்யாணம் முடிச்சு வச்ச. அதே மாதிரி எங்க லவ்வையும் சேர்த்து விடா. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா. ஆனா வாளுதான் உன்னை பிடிக்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டாளே. கண்டுபிடிடா ப்ளீஸ்டா ஏகே. நீ நினைச்சா முடியும்டா. நீ யாரா? நீ ரெட் டிராகன்டா, ரெட் டிராகன். என்னடா மேல பாக்குற? இல்லடா, கொஞ்ச நாளாவே ஒரு பண்ணாட என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்டா. ரிலீஸ் தி டிராகன். ப்ளீஸ்டா ஏகே, ஹெல்ப் பண்றா. சரி சரி, உனக்காக இந்த உதவிய பண்றேன், போதுமா? டே மச்சான், டோரா என்ன அவாய்ட் பண்றாடா.
நாயே உன்னெல்லாம் ஒரு பொண்ணு கண்டுகிட்டாதான்டா அதிசயம். அவ கண்டுக்காததெல்லாம் நார்மல் தான். போய் வேலை பாடுறா. வலிக்குதுடா இங்க. காலையில சுகர் மாத்திரை போட்டியாடா? இல்ல அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கை கால்லாம் இழுக்கும் பாரு. நாய, நான் லவ் வலிய சொல்றேன்டா. அவன் தான் செருப்ப கலட்டி அடிச்சிட்டு போனான்ல. இன்னும் நீ திருந்தலையாடா? When I look at you in your eyes, I see that something burning நாய inside வாய மூடுறா. you. Oh, inside you. எனக்கு வர 10ஆம் தேதி கல்யாணம்டா. மறக்காம வந்துடு. என்னடி சொல்ற? ஆமாடா, பையனை பிடிச்சு போச்சே. ஓகே சொல்லிட்டேன். அப்போ நானு இதா என்னடி திருத்துறோ போய் பிக்சர் எடுக்க சொல்றியா? இல்லடா, கல்யாணத்துக்கு பிரியாணி போடுறோம், எடுத்துன்னு வந்துடு. டேய் ரோலெக்ஸ், நேத்துக்கு 2 லோடு சரக்கு அனுப்புறேன்னு சொன்ன, எங்கடா? தாடியேடா எடுத்த? அது நல்லா தானடா இருந்துச்சு. யோ யாரியா நீ? நான் தான்டா ஆண்டனி தாஸ். ஆண்டனி தாஸா? என்னடா மறந்துட்டியா என்ன? நான் நேத்துக்கு என் ஃபேக்டரி வந்து சரக்கு தரேன்னு 2 கோடி ரெடி கேஷ் வாங்கிட்டு போனியே, அதாச்சும் ஞாபகம் இருக்குதாடா? யோ என்னையா உளர்ற? ஐயோ ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. டே அரால்டு, இந்த அநியாயத்தை கேட்க மாட்டியாடா நீ? யோ நானே ஆழக்கடல் கடுப்புல இருக்க, மரியாதையா போயிடு. Focus on career, not girls. Because GF is temporary, success is permanent. யோ கிளவா போடாங்கிட்ட கண்ணு எடுத்து பட்டு பட்டு போட்டுற போற. டே பாரு, லவ்ங்கிறது செடியில பூக்குற பூ மாதிரிடா. ஒன்று போனா இன்னொன்று வரும்டா. உண்மையா வருமாடா? செல்லம் எங்கடி போற? கோயில்ல பட்டாபிஷேகம் இருக்குன்னு சொன்னானுங்க, அதான் போயின்னுக்கிறேன். என் கூட வாடி, நான் பண்ற உனக்கு கும்பாபிஷேகம். சேப்பு பிஞ்சிரு நாய. என்ன செல்லம் கோவப்படுற? நான் நீ நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு இல்லடா. தெரியுடி, நீ ஒரு அழகான தேவதை. புஜாங். வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். யோ தாத்தா, எதுக்கு வர சொன்ன? சுகர் மாத்திரைய காணடா, தேடிக்குடுறா. யோ என்ன விளையாடுறியா? சத்தியமா காணடா, டேபிள் மேல தட்டா வச்சிருந்தேன். டேய் களவா, உன்னை கொலை பண்ணிடுவேன்டா. எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் விட்டு வந்தேன்னு தெரியுமாடா? மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்கு